வணக்கம், வெல்கம் பேக் டு சிவா மனசுல சௌமி எஸ்எம்எஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, நம்ம வீடு கிரக பேச முடிச்சு அந்த கலசங்கள்லாம் எடுத்து வைக்கிறதா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்த சொந்தக்காரங்க எல்லாமே ஊருக்கு போயிட்டாங்க. ஏன்னா இந்த பூஜை நடந்தது திங்கட்கிழமை சாயந்தரம் 5 மணி 6 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சௌமியோடைய அம்மா மட்டும் கூடவே இருந்தாங்க. ஏன்னா அவங்க தன் பிள்ளைக்காக இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தன் பிள்ளைக்கு ஒன்றுனா தாய் தானே எல்லாமே செய்வாங்க. அதான உலக வரலாறு. அதுதான் அவங்க அம்மாவும் செஞ்சுருக்காங்க. மற்றவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் மற்றவங்கள யாரையும் நான் குறை சொல்லலை. சௌமி அவங்க அம்மாவும் வேலைக்கு போகிறவங்க தான். பட் இருந்தாலும் அவங்க செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிட்ருக்காங்க. அது அவங்களுடைய விருப்பம். சரி, ஓகே, நாம் வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஐயர் சரியாக ஆன் டைமுக்கு வந்துட்டார். வந்த உடனே கலசங்களுக்கெல்லாம் பூஜை போட்டார். பூஜை போட்டுட்டு நமக்கும் அந்த கற்பூர தீபம்லாம் காமிச்சார். என்னடா அவன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு யாராவது நினச்சிங்க அப்படின்னா, நினைக்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். எனக்கு ஒரு 3 நாளாக ஃபீவர் இருக்கிறனால என் வாய்ஸும் என் தொண்டையும் கண்ணா பின்னால டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால தான் ஒரு மாதிரி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க, சரிங்களா? இப்போது நம்ம ஐயர் நம்ம கலசங்கள்லாம் எடுக்கிறதுக்கு அந்த மேலே இருந்த பூக்கள் அப்புறம் அந்த தேங்காய் இதெல்லாம் எடுத்து இது பண்ண தயாராக இருந்தார். அதுக்கு முன்னாடி நம்ம பூஜை ரூமுக்கும் ஒரு பூஜை போடணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஐயர் சாமிக்கு நம்ம ஏற்றின விளக்க அப்படியே எடுத்து பூஜை ரூமில் அணையாமல் பத்திரமா வச்சுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை தான் சௌமியோடைய அம்மாவும் செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயர் நம்ம கலசங்களில் இருக்கிற பூக்கள் எல்லாமே எடுத்து பத்திரப்படுத்தி வச்சாங்க. அந்த பூக்கள் எல்லாம் நம்ம போய் ஒரு ஓடும் நதி இல்லைன்னா ஏதாவது ஒரு வாய்க்கால் அங்கே அந்த பூக்கள் எல்லாம் விசிறிடணும்னு சொன்னார். அதுக்காக தான் எடுத்து வச்சிட்ருக்காரு. ஆனால் ரொம்ப நல்லா, ரொம்ப அமைதியாக, ரொம்ப பொறுமையாக நமக்கு இந்த ஐயர் செஞ்சு கொடுத்தாரு. ஓசூரில் யாராவது கிரக பிரவேசம் பண்ணுறீங்க அப்படின்னா இவரை நீங்கள் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணலாம். நான் இவரை ப்ரொமோட்லாம் பண்ணலை, ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாமே. அப்புறம் அந்த கலசத்து மேலே வச்சுருந்த இந்த தேங்காயில் ஏதாவது இனிப்பு பலகாரம் செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க ஐயர். நம்ம சௌமி என்ன பண்ணுவாங்க, தேங்காவை போட்டு, அதாவது தேங்காய் பொடி செஞ்சு கொடுத்தாங்க. சிறப்பாகவே இருந்தது. அதெல்லாம் வீடியோ எடுக்கல. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த அரிசியெல்லாம் எடுத்து ஏதாவது பொங்கல் செஞ்சு யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்கன்னு ஐயர் சொன்னார். நாங்கள் சொன்னோம், இல்லை சாமி, நீங்கள் கோயிலுக்கே வச்சுக்கோங்க. கோயிலில் நீங்கள் எப்படியும் சாதம், அந்த பிரதோஷம் அது பேர் என்ன, பிரசாதம் பண்ணுவீங்க இல்லையா? இன்னும் வாய் இப்படி கொள்றது, ஃபீவர் வந்து அப்படி தான் இருக்கும் போல். பிரசாதம் பண்ணுவீங்க இல்லையா, பிரசாதம் செஞ்சு இந்த அரிசியை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அரிசியை அவர்கிட்டே நாங்கள் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பூஜை ரூமுக்கு ஒரு பூஜையை போட்டார். அப்புறம் உள்ளே இருந்த தீர்த்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீர், அதெல்லாம் எடுத்து வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் தீர்த்தம்லாம் கொடுத்து, இப்போ நம்ம தங்கியிருக்கிற நம்ம ஃபார்ச்சுனா வீட்லேயும் இந்த தீர்த்தங்கள்லாம் தெளித்து விடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா சந்தோஷமாக, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பூஜையும் நடந்து முடிஞ்சது. நமக்கு ஓவராலாகவே கிரக பிரவேசம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது சர்ப்ரைஸ் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. நம்ம நதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தேடல் பயணம் ஒசூரில் நடந்தது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம ஐயர் சொன்னார், நம்ம சிவன் கோயில் பக்கத்துலேயே ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி ஓடிட்டுருக்கு, அங்கே போய் இதெல்லாம் போட்டுருங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு அந்த பக்கம் போய் பழக்கமே இல்லை. அதனால் அங்கே எப்படி இருக்குன்னு போய் செக் பண்ணி பார்க்குறக்காக நாங்கள் 4 பேரும் போயிருந்தோம். அப்புறம் அங்கே பார்த்தேன், ஒரு சின்ன குட்டைன்னு சொல்கிறதா, இல்லை ஏரின்னு சொல்கிறதா, இல்லை வாய்க்கால்னு சொல்கிறதா, ஏதோ ஒன்று சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு இடத்துல தண்ணி பெருசாக ஓட்டம்லாம் இல்லை, பட் இருந்தாலும் தண்ணி இருந்தது. அப்புறம் சௌமிகிட்ட சொல்லி, ஓகேம்மா நான் போய் போட்டுட்டு வரேன், நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லினேன். அப்போனே அங்கே கொஞ்சம் எசக்கு பிசுக்காக தான் இருந்தது, பட் சமாளித்து போயிட்டேன். அதை சௌமி வீடியோ எடுத்திருக்காங்க, அதையும் நீங்கள் பாருங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க. என்னாச்சு? சௌமி என்கிட்ட சொன்னது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுற கண்டிஷன் அங்கே இல்லை. ஏன்னா நதி கொஞ்சம், அதாவது நதியில் தண்ணி கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. நான் இங்கேருந்து விசிறி தான் பண்ணணும், விசிறி தான் எரியணும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணேன். இப்படி போட்டுட்டு இருந்தால் 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சர்ன்னு எடுத்து அந்த பையோடையே விசிறிட்டேன். ஒரு வழியாக அந்த சாங்கியமும் சம்பிரதாயமும் முடிஞ்சது. அப்படியே நாங்கள் திரும்பி வரும்போது அந்த வயற்காட்டெல்லாம் அப்படியே சும்மா வீடியோ எடுத்தோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓசூரில் இப்படி ஒரு இடம் இருக்குது. இப்போ பாருங்களேன், எங்கள் தலைவன் மாலையோடு திரும்பி வருவான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம், சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கிருந்து நம்ம சிவன் கோயில் ஐயர் தான் நம்ம பூஜை பண்ணார் இல்லையா, அவரு ஒரு மாலையை போட்டு விட்டார். அந்த மாலையை எங்கள் புஜி பப்ஸுக்கு போட்டு விட்டு அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டடா, பை பாய்.